اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد، عن عمران بن حسين رضي الله تعالى عنه قال: كانت ثقيف حلفاء لنبي عقيل فأسرت ثقيف رجلين من أصحاب رسول الله صلى الله عليه وسلم، وأسر أصحاب رسول الله صلى الله عليه وسلم رجلا من بني عقيل إلى آخره، أو قال النبي صلى الله عليه وسلم. அன்னைக்குரிய சகோதரர்களே, இன்று நாம் பார்க்கக்கூடிய பாடம் இறைவனுக்கு அல்லாஹ்வுக்கு மாறு செய்வதிலும் உடைமை இல்லாத ஒன்றிலும் நேர்ந்து கொண்டால் நேர்ச்சை செய்து கொள்வது அதை நிறைவேற்ற வேண்டிய அவசியம் இல்லை என்பதை பற்றி தான் பார்க்க வைக்கக்கூடிய பாடமாக இருக்கின்றது. இம்ரான் இப்னு ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கூறியதாவது: சகீப் குலத்தார் பனு உகைல் குலத்தாருக்கு நட்பு குலங்களாக இருந்தார்கள். இந்நிலையில் சகீப் குலத்தார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தோழர்களில் இருவரை சிறை வைத்து சென்றனர். பதிலுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தோழர்கள் பனு உகைல் குலத்தாரில் ஒருவரை சிறை வைத்து வந்தனர். அவருடன் அவ்வா என்று சொல்லக்கூடிய ஒட்டகத்தையும் பிடித்துக் கொண்டு வந்தனர். அந்த கைதி கட்டி வைக்கப்பட்டிருந்தார். இவங்களுக்காக 2 பேரை கொண்டு போயிருக்காங்க. அதுக்காக வேண்டி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்கள் என்ற ஒரு நபரையும் ஒரு ஒட்டகத்தையும் கொண்டு வந்திருக்காங்க. இதை கொண்டு வந்து வச்ச உடனே மரத்துல போட்டு கட்டி வச்சிருக்காங்க. கட்டி வச்சிருக்கும் பொழுது அந்த மனிதர் சொன்னார்: முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற ரசூலுல்லாஹ் வர்றாங்க. வந்தவங்களை பார்த்து அவர் சொல்றாரு, முஹம்மதே என்று அழைக்கிறார். பெயரை சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரிடம் வந்து என்ன விஷயம், ஏன் கூப்பிட்டுட்டே இருக்க, உனக்கு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கிறாங்க. அதற்கு அவர் சொன்னார்: எதுக்காக என்ன நீங்க சிறப்பிடிச்சு வச்சிருக்கீங்க? ஹாஜிகளை முந்தி செல்லும் அன்னைக்கு எல்லாம் கப்பல்ல இந்த ஒட்டகத்துல போகக்கூடியவர்களாக இருந்தாங்க. ஹஜ்ஜுக்கு போகக்கூடியது இதுதான். இந்த ஹாஜிகளை ஏற்று முந்தி செல்லக்கூடிய இந்த அவ்வா என்று சொல்லக்கூடிய ஒட்டகத்தையா நீங்க முடிச்சு வச்சிருக்கீங்க, ஏன் பிடிச்சு வச்சிருக்கீங்க அத அப்படின்னு அவர் கேட்கிறாரு. அவருக்கு பதில் கொடுத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், உன்னுடைய நட்பு குலத்தார்கள் வந்து சகீப் குலத்தார்கள் இருக்காங்கல்ல, அவங்க எங்களுடைய 2 நபர்களை வந்து சிறை பிடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. சொன்ன உடனே சொல்லி ரசூலுல்லாஹி போறாங்க. போற டைம்ல மீண்டும் அவர் கூப்பிடுறாரு, முஹம்மதே என்று ரசூலுல்லாஹி பெயரை சொல்லி அழைக்கிறாங்க. இலக்கம் குறையவர்கள் அல்ல ரசூலுல்லாஹி ஒன்னு என்ன செய்யறாங்க, நிக்கிறாங்க. ஏன் பலரும் கூப்பிட்டு இருக்க, என்ன விஷயம் அந்த வேல? அவரு, நான் ஒரு முஸ்லீம் ஆயிட்டேன், ஒரு முஸ்லீம் வந்து நீங்க முடிச்சுட்டு வரலாமா அப்படின்னு கேட்கும்போது ரசூலுல்லாஹி சொல்றாங்க, உண்மையிலே முஸ்லீம் ஆயிடுச்சுன்னா சிறைபிடிக்கிறதுக்கு முன்னாடி சுதந்திரமாக இருக்கும் பொழுது நீ முஸ்லீம்களை சொல்லியிருந்தீங்கன்னா, முஸ்லீம் ஆயிருந்தீங்கன்னா உன்னை விட வச்சிருப்பாங்க. இப்ப சிறைப்பிடிச்சுட்டு வந்தா வந்து தப்பிக்கிறதுக்காக நீங்க வார்த்தையை
சொல்ற அப்படின்னு ரசூலுல்லாஹி சொல்லிட்டு போயிடுறாங்க. மறுபடியும் அவர் கூப்பிடுறாரு மூன்றாவது முறையாக. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடம் வந்து என்ன விஷயம் என்று கேட்கிறாங்க. நான் மூன்றாவது முறையாக இருக்கும்போது நான் பசியா இருக்கிறேன், தாகத்தில் இருக்கிறேன், எனக்கு குடிக்கிறதுக்கு தண்ணி விடுங்க அப்படின்னு சொல்றதுலாம் சாப்பாடு உண்டு அப்படின்னு ரசூலுல்லாஹி சொன்னாங்க. இது உண்மைதான். ஒரு அடிப்படையுடைய தேவை உன்னுடைய தேவை, இதை நான் நிறைவேற்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு எல்லாம் கொடுக்குறாங்க. கொடுத்து முடிச்சுட்டு இவங்களை பவனமாக 2 முஸ்லீமை வந்து விடுதலை செய்யறாங்க. அவங்க 2 முஸ்லீம்களை விடுதலை செஞ்ச உடனே சிறைபிடித்து போனவர்களை விடுதலை செஞ்ச ரசூலுல்லாஹி இந்த மனிதரை விடுதலை செஞ்சு அனுப்பிச்சிடுறாங்க. ஆனா இந்த அல்லபா என்று சொல்லக்கூடிய ஒட்டகம் இருக்கின்றது, இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கக்கூடியது. இந்த சிறைபிடித்து வந்து கைப்பற்றப்பட்டது ரசூலுல்லாஹி தான் வச்சிருக்காங்க. பின்ன 2வது என்ன செய்யறாங்க, மீண்டும் இவங்க அன்சாரி சஹாபி ஒரு பெண்மணியை சிறைபிடிச்சுறாங்க. அப்ப சிறைபிடிக்கக்கூடிய ரசூலுல்லாஹி ஒட்டகமாக இருந்தது. இந்த அல்லபா என்று சொல்லக்கூடிய ஒட்டகத்தையும் சேர்த்து சிறைபிடித்து அழைத்து விடுகின்றார்கள். இவங்க அழைச்சிட்டு போன உடனே இப்பதான் உள்ளது விஷயம். இவங்க அழைச்சிட்டு போறாங்க. ஒரு நாள் இரவு இந்த பெண்மணியும் கட்டி போட்டு படுத்துறாங்க. படுத்த உடனே அந்த பெண்மணி என்ன செஞ்சுறாங்க, சஹாபி பெண்மணி கட்டி வைக்கப்பட்ட இடத்துல இருந்து ஒட்டகங்கள்லாம் இருக்கக்கூடிய இடங்கள்ல கட்டி போட்டுருக்காங்க, தொழுத்துல கட்டி போட்டுருக்காங்க. இப்ப அந்த பெண்மணி தப்பிச்சு வர்றாங்க. தப்பிச்சு வெளியே வந்து ஏதாச்சும் ஒட்டகத்தின் மீது ஏறி போலான்னு ஒவ்வொரு ஒட்டகத்தின் பக்கம் போகும்போது ஒவ்வொரு ஒட்டகமாக கட்ட ஆரம்பிக்குது. கட்ட ஆரம்பிச்சா அந்த ஒட்டகத்துல இருந்து இவங்க விலகிறாங்க. அடுத்த ஒட்டகத்துக்கு இதே போல இல்லாத ஒட்டகத்துல போய் பார்க்கல. நாட்டுல இந்த அல்லபா எனக்கூடிய ஒட்டகம் இருக்கின்றது, இது கட்டப்பட்ட இடத்துக்கு போறாங்க. அது போன உடனே ஒண்ணுமே பேச அமைதியா, கட்டான சவுண்ட் இல்லாம அமைதியா இருக்கு. அந்த ஒட்டகத்தை அழுத்துட்டு அந்த பெண்மணியும் தப்பிச்சு வர்றாங்க. அந்த ஒட்டகத்தை ஓட்டிட்டு வரும் பொழுது இப்ப அதுக்கு பின்னாடி அவங்களுக்கு தெரிஞ்சு வந்து பிடிக்கிறான்னு பார்த்தா பிடிக்க முடியல. இந்த ஒட்டகம் வேகமாக வந்து இங்க வந்துருது. இந்த பெண்மணி என்ன செய்யறாங்க, வந்துகிட்டு இருக்கையில இந்த ஒட்டகத்தின் மீது நான் வேகமாக போய் நான் தப்பித்து விட்டால் அங்க போய் சென்றவொடனே இந்த ஒட்டகத்தை நான் குர்பானி கொடுத்துவேன், அடுத்து பலியிட்டேன் என்பதாக நேர்ந்து கொண்டார்கள். இப்ப இவங்க நேர்ந்து கொண்டவர்கள் இவங்க நேற்று என்ன செய்யுது, ரசூலுல்லாஹி மதீனாவுக்கு வந்துடுறாங்க. வந்த உடனே ரசூலுல்லாஹி காது கேட்டுகின்றது. அப்ப மக்கள் எல்லாம் பார்க்கிறாங்க. பார்த்த உடனே காணான் தேடிக்கிட்டு இந்த ரசூலுல்லாஹி ஒட்டகம் வந்து அல்லபா என்று சொல்லக்கூடிய இந்த ஒட்டகம் கிடைச்சிருச்சு அப்படின்னு ஆறாவது மட்டும் மதீனாவில் சந்தோஷம் அடைகின்றார்கள். அப்பொழுது அந்த பெண்மணி சொல்கின்றார்கள், நான் இந்த ஒட்டகத்துல இருந்து அந்த கடத்திட்டு போயிருந்தாங்க, இந்த ஒட்டகத்துல இருந்து தப்பிச்சு இருந்துட்டு வரக்கூடிய சமயத்தில் நான் சொல்லிட்டு இது இந்த ஒட்டகம் நல்லபடியா போய் மதியானம் சேர்த்துச்சு அப்படின்னா நான் அடுத்து படையிட்டதாக நீர்ந்து வைத்திருந்தேன் என்பதாக சொல்லப்பட்ட பொழுது இது ரசூலுல்லாஹி காதுக்கு போகுது செய்தி. போன மக்கள் எல்லாம் ரசூலுல்லாஹி போய் சொல்றாங்க, ரசூலுல்லாஹி இந்த பெண்மணி இங்க வந்திருக்காங்க அப்படின்னு சொன்ன உடனே இதுபோல் நேர்ந்து கொண்டார்கள் என்பதாக கேட்ட பொழுது அப்ப ரசூலுல்லாஹி சொன்னாங்க, அல்லாஹ் தீயவன், அவர் காட்டிய நன்றிக்கடன் மீது மிக மோசமானது. அல்லாஹ்வின் மீது நன்றி கடன் செலுத்தேன் அப்படின்னு சொல்லி சொன்னாலே அந்த பெண்மணி சொன்னாங்களே, சொன்னது இருக்குது, இது மோசமான ஒன்று, மிக மோசமான ஒன்று. இதன் மூலம் அல்லாஹ் என்னை காப்பாற்றினால் இதே நான் அறுத்து பலியிடுவேன் என்று நேர்ந்துள்ளார். ஆனால் பாவ செயலிலும் தனக்கு உடமை இல்லாத ஒன்றிலும் ஒரு அடியார் நேர்ந்து கொண்டால் அதை நிறைவேற்றுதல் கிடையாது என்று ரசூலுல்லாஹி சொன்னார். அப்ப இவங்க வந்து நேர்ந்து கொண்டதுடைய நேர்ச்சி இருக்கின்றது. இது வந்து இவங்களுடைய சொத்துக்களை இல்லை, ஊரான் வீட்டு பொருளை எடுத்து நான் வந்து உங்களுக்கு தேவை அப்படின்னு ஒரு தமிழ் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, வழித்தங்காய் எடுத்து வரணும், கலத்தங்காய் எடுத்து வழிப்பிள்ளையாருக்கு வர சொல்லுதியா, காசுக்கு வாங்காம இவர்களா இந்த விஷயத்துக்கு செஞ்சுட்டு போறது. ஆனா அது போன்று வந்து அடுத்தவர்களுடைய நினைவை நினைஞ்சிடாங்க தான் பெருமொண்டாடிக்கிறது. அடுத்தவர்களுடைய வந்து தான்
கொள்வது, இதெல்லாம் இதில் அடங்கக்கூடிய ஒன்றுதான். அதே ஒரு தவறான ஒரு செயலுக்கு இவங்க போய் முன்னிலைப்படுத்துறது, ஒரு ஒயின் ஷாப் திறக்கிறதுக்கு இவர் தலைமையில போய் இருந்தது, என்ன கூப்பிட்டாங்கன்னா அவங்களுக்கு நான் அதை செய்யறேன் இது செய்யறேன் அப்படின்னு, இதெல்லாம் ஒரு நேர்ச்சியை போன்று உள்ளதுதான். இப்படியாக்கின்ற செயல்கள் எல்லாம் கூடாது என்பதைத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி நீங்க குறிப்பாக அப்படி செஞ்சுட்டீங்க, தவறுதலாக செஞ்சு விட்டீர்கள் என்றால் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு ரெண்டாவது தவறு, இந்த காரியம் நாம் செஞ்ச தவறு குற்றம் அப்படின்னு தெரிஞ்சுன்னா நீங்க அதனால பரிகாரம் செய்யணும் நீங்க நினைக்காதீங்க. நம்ம வாக்கு கொடுத்தாச்சு இது நிறைவேற்றி தீர்ந்தீங்க அப்படின்னு நினைக்காதீங்க. அது குற்றம் இல்லை, அதை அல்லாஹ் மன்னிக்கக்கூடியவனாக இருக்கின்றான். அதற்கு பரிகாரம் என்பது செய்ய வேண்டியது அவசியம் இல்லை என்பதைத்தான் இந்த ஹதீஸ்களின் வாயிலாக நமக்கு உணர்த்தக்கூடியதாக இருக்கின்றது. எதை படித்தோமோ எதை கேட்டோமோ அது விளைந்து நடக்கக்கூடிய நண்பாக்கியங்களை வல்லல்லாஹ் மனைவிக்கும் தந்தருள்வானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி சுப்ஹானக அல்லாஹும்ம வபிஹம்திக வநஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த நஸ்தக்ஃபிருக வ நதுபு இலைக். ஆமீன். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வஸ்ஸலாமு அலல் முர்ஸலீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.